கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய இந்த சேனல் மூலமாக வேதத்தை படிக்க முடியாமலும் படிக்க தெரியாமலும் இருக்கின்ற அனைவருக்கும் ஒரு வருடத்திற்குள் முழு வேதாகமத்தையும் படித்து முடிப்பதற்கான முயற்சியில் தினமும் காலையில் 5 மணிக்கு எங்கள் சேனலில் வருகின்ற வேத வாசிப்பு வீடியோவை ஒவ்வொரு நாளும் தவறாமல் கடைசி வரை கேட்பதன் மூலம் கண்டிப்பாக இந்த வருடத்திற்குள் முழு வேதாகமத்தையும் ஒரு முறை படித்து விடலாம். இன்றைக்கு நாம் படிக்க இருக்கின்ற வேத பகுதியை ஜெபம் செய்து தொடங்கலாம். வானமும் பூமியும் படைத்த எங்கள் சர்வவல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாங்கள் படிக்க இருக்கின்ற வேத பகுதியை புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க பிதாவே. ஆமேன். வேத வாசிப்பு நாள் 32. என்னாகமம் அதிகாரம் 7 முதல் 9 வரை. என்னாகமம் அதிகாரம் 7. மோசே வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணி அதையும் அதன் எல்லா பணிமுட்டுகளையும் பலிபீடத்தையும் அதன் எல்லா பணிமுட்டுகளையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி முடித்த நாளில் தங்கள் பிதாக்களுடைய வம்ச தலைவரும் எண்ணப்பட்டவர்களின் விசாரிப்புக்கு வைக்கப்பட்ட கோத்திர பிரபுக்களுமாகிய இஸ்ரவேலின் பிரபுக்கள் காணிக்கைகளை செலுத்தினார்கள். தங்கள் காணிக்கையாக 6 கூண்டு வண்டில்களையும் 12 மாடுகளையும் 2 பிரபுக்களுக்கு ஒவ்வொரு வண்டிலும் ஒவ்வொரு பிரபுவுக்கு ஒவ்வொரு மாடுமாக கர்த்தருக்கு செலுத்த வாசஸ்தலத்திற்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ அவர்களிடத்தில் ஆசரிப்பு கூடாரத்தின் ஊழியத்திற்காக அவைகளை வாங்கி லேவியருக்கு அவரவர் வேலைக்கு தக்கவைகளாக பங்கிட்டு கொடு என்றார். அப்பொழுது மோசே அந்த வண்டில்களையும் மாடுகளையும் வாங்கி லேவியருக்கு கொடுத்தான். 2 வண்டில்களையும் 4 மாடுகளையும் கெர்சோன் புத்திரருக்கு அவர்கள் வேலைக்கு தக்க பங்காக கொடுத்தான். 4 வண்டில்களையும் 8 மாடுகளையும் மெராரியின் புத்திரருக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர் இத்தாமாரோடைய கையின் கீழிருக்கிற அவர்களுடைய வேலைக்கு தக்க பங்காக கொடுத்தான். கோகாத்தின் புத்திரருக்கோ ஸ்தலத்தின் வேலையாயிருந்தது. பலிபீடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளிலே பிரபுக்கள் அதன் பிரதிஷ்டைக்காக காணிக்கைகளை செலுத்தி பலிபீடத்துக்கு முன்பாக தங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, பலிபீடத்தின் பிரதிஷ்டைக்காக ஒவ்வொரு பிரபுவும் தன் தன் நாளில் தன் தன் காணிக்கையை செலுத்த கடவன் என்றார். அப்படியே முதலாம் நாளில் தன் காணிக்கையை செலுத்தினவன் யூதா கோத்திரத்தான் ஆகிய அம்மினதாபின் குமாரன் நகசோன். அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளி தாளமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளி கலமும் ஆகிய இவ்விரண்டும், தூப வர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும், சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் 1 வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும், பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும், சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் 1 வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது அம்மினதாபின் குமாரனாகிய நகசோனின் காணிக்கை. 2ஆம் நாளில் இசக்காரின் பிரபுவாகிய சூவாரின் குமாரன் நெதனியேல் காணிக்கை செலுத்தினான்.
அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளி தாளமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளி கலமும் ஆகிய இவ்விரண்டும், தூபவர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும், சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும், பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும், சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது சூவாரின் குமாரனாகிய நெதனெயேலின் காணிக்கை. 3ஆம் நாளில் ஏலோனின் குமாரனாகிய எலியாப் என்னும் செபுலோன் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளி தாளமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளி கலமும் ஆகிய இவ்விரண்டும், தூபவர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும், சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும், பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும், சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது ஏலோனின் குமாரனாகிய எலியாபின் காணிக்கை. 4ஆம் நாளில் சேதேயூரின் குமாரனாகிய எலிசூர் என்னும் ரூபன் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளி தாளமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளி கலமும் ஆகிய இவ்விரண்டும், தூப வர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும், சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும், பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும், சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது சேதேயூரின் குமாரனாகிய எலிசூரின் காணிக்கை. 5ஆம் நாளில் சூரிஷதாயின் குமாரனாகிய செலூமியேல் என்னும் சிமியோன் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளி தாளமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளி கலமும் ஆகிய இவ்விரண்டும், தூபவர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும், சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும், பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும், சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது சூரிஷதாயின் குமாரனாகிய செலூமியேலின் காணிக்கை. 6ஆம் நாளில் தேகுவேலின் குமாரனாகிய எலியாசாப் என்னும் காத் பொத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளி தாளமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளி கலமும் ஆகிய இவ்விரண்டும், தூபவர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும், சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும், பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும்,
சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் 1 வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது தேகுவேலின் குமாரனாகிய எலியாசாப்பின் காணிக்கை. 7ஆம் நாளில் அம்மியூதின் குமாரனாகிய எலிசாமா என்னும் எப்பிராயீம் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது, போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளி கலமும் ஆகிய இவ்விரண்டும், தூபவர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும், சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் 1 வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும், பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும், சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் 1 வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது அம்மியூதின் குமாரனாகிய எலிஷாமாவின் காணிக்கை. 8ஆம் நாளில் பெதாசூரின் குமாரனாகிய கமாலியேல் என்னும் மனாசே புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது, போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளி கலமும் ஆகிய இவ்விரண்டும், தூபவர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும், சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் 1 வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும், பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும், சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் 1 வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது பெதாசூரின் குமாரனாகிய கமாலியேலின் காணிக்கை. 9ஆம் நாளில் கீதையோனின் குமாரனாகிய அபிதான் என்னும் பென்யமீன் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது, போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளி கலமும் ஆகிய இவ்விரண்டும், தூபவர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும், சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் 1 வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும், பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும், சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் 1 வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது கீதையோனின் குமாரனாகிய அபிதானின் காணிக்கை. 10ஆம் நாளில் அம்மிஷதாயின் குமாரனாகிய அகியேசேர் என்னும் தான் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது, போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளி கலமும் ஆகிய இவ்விரண்டும், தூபவர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும், சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் 1 வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும், பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும், சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் 1 வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது அம்மிஷதாயின் குமாரனாகிய அகியேசேரின் காணிக்கை. 11ஆம் நாளில் ஓகிரானின் குமாரனாகிய பாகியேல் என்னும் ஆசேர் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது, போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக
130 சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக் கலமும் ஆகிய இவ்விரண்டும், தூபவர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும், சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும், பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும், சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது ஓகிரானின் குமாரனாகிய பாகியேலின் காணிக்கை. 12ஆம் நாளில் ஏனானின் குமாரனாகிய அகீரா என்னும் நப்தலி புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது, போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக் கலமும் ஆகிய இவ்விரண்டும், தூபவர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும், சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும், பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும், சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது ஏனானின் குமாரனாகிய அகீராவின் காணிக்கை. பலிபீடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது இஸ்ரவேல் பிரபுக்களால் செய்யப்பட்ட பிரதிஷ்டையாவது, வெள்ளித்தாளங்கள் 12, வெள்ளிக் கலகங்கள் 12, பொன் தூப கரண்டிகள் 12. ஒவ்வொரு வெள்ளித்தாளம் 130 சேக்கல் நிறையும், ஒவ்வொரு கலம் 70 சேக்கல் நிறையுமாக இந்த பாத்திரங்களின் வெள்ளியெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்கின்படி 2400 சேக்கல் நிறையாயிருந்தது. தூபவர்க்கம் நிறைந்த பொன் தூப கரண்டிகள் 12, ஒவ்வொன்று பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்கின்படி 10 சேக்கல் நிறையாக, தூப கரண்டிகளின் பொன்னெல்லாம் 120 சேக்கல் நிறையாயிருந்தது. சர்வாங்க தகன பலியாக செலுத்தப்பட்ட காளைகள் எல்லாம் 12, ஆட்டுக்கடாக்கள் 12, ஒரு வயதான ஆட்டுக்குட்டிகள் 12, அவைகளுக்கடுத்த போஜன பலிகளும் கூட செலுத்தப்பட்டது. பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்ட வெள்ளாட்டுக்கடாக்கள் 12, சமாதான பலியாக செலுத்தப்பட்ட காளைகள் எல்லாம் 24, ஆட்டுக்கடாக்கள் 60, வெள்ளாட்டுக்கடாக்கள் 60, ஒரு வயதான ஆட்டுக்குட்டிகள் 60. பலிபீடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு செய்யப்பட்ட அதன் பிரதிஷ்டை இதுவே. மோசே தேவனோடே பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது தன்னோடே பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்களின் நடுவிலிருந்து உண்டாக கேட்பான். அங்கே இருந்து அவனோடே பேசுவார். அதிகாரம் 8. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ விளக்குகளை ஏற்றும்போது 7 விளக்குகளும் விளக்கு தண்டிற்கு நேரே எரிய வேண்டும் என்று சொல் என்றார். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட பிரகாரம் ஆரோன் செய்து விளக்கு தண்டிற்கு நேரே ஒழுங்காக அதன் விளக்குகளை ஏற்றினான். இந்த குத்து விளக்கு அதன் பாதம் முதல் பூக்கள் வரைக்கும் பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டிருந்தது. கர்த்தர் மோசேக்கு காண்பித்த மாதிரியின்படியே அவன் குத்து விளக்கை உண்டாக்கினான். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் சந்ததியாரினின்று லேவியரை பிரித்தெடுத்து அவர்களை சுத்திகரிப்பாயாக. அவர்களை சுத்திகரிக்கும்படி அவர்களுக்கு செய்ய வேண்டியதாவது, அவர்கள் மேல் சுத்திகரிக்கும் ஜலத்தை தெளிப்பாயாக. பின்பு அவர்கள் சர்வாங்க சவரம் பண்ணி தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து தங்களை சுத்திகரிக்க கடவர்கள். அப்பொழுது ஒரு காளையையும் அதற்கேற்ற எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவாகிய போஜன பலியையும் கொண்டு வர கடவர்கள். பாவ நிவாரண பலியாக வேறொரு காளையையும் நீ வாங்கி
லேவியரை ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன் வரச் செய்து இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லோரையும் கூடிவர பண்ணுவாயாக. நீ லேவியரை கர்த்தருடைய சந்நிதியில் வரப்பண்ணின போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கைகளை லேவியர் மேல் வைக்க கடவர்கள். லேவியர் கர்த்தருக்குரிய பணிவிடை செய்யும் பொருட்டு ஆரோன் அவர்களை இஸ்ரவேல் புத்திரரின் காணிக்கையாக கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்டப்படும் காணிக்கையாய் நிறுத்த கடவன். அதன்பின் லேவியர் தங்கள் கைகளை காளைகளுடைய தலையின் மேல் வைப்பார்களாக. பின்பு நீ லேவியருக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு கர்த்தருக்கு அவைகளில் ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி லேவியரை ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் முன்பாக நிறுத்தி அவர்களை கர்த்தருக்கு அசைவாட்டப்படும் காணிக்கையாக்கி, இப்படி நீ லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்தெடுக்க கடவாய். லேவியர் என்னுடையவர்களாயிருப்பார்கள். இப்படி அவர்களை சுத்திகரித்து அவர்களை அசைவாட்டும் காணிக்கையாக்க கடவாய். அதன் பின்பு லேவியர் ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிடை செய்ய பிரவேசிக்க கடவர்கள். இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து அவர்கள் எனக்கு முற்றிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிலும் கர்ப்பந்திறந்து பிறக்கிற சகல முதற்பேருக்கும் பதிலாக அவர்களை எனக்கு எடுத்துக்கொண்டேன். இஸ்ரவேல் புத்திரரில் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் முதற்பேரானதெல்லாம் என்னுடையது. நான் எகிப்து தேசத்திலே முதற்பேரான யாவையும் சங்கரித்த நாளிலே அவைகளை எனக்கென்று பரிசுத்தப்படுத்தி, பின்பு லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலுள்ள முதற்பேறு சகலத்திற்கும் பதிலாக எடுத்துக்கொண்டு, லேவியர் இஸ்ரவேல் புத்திரருடைய பணிவிடையை ஆசரிப்பு கூடாரத்தில் செய்யும்படிக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கும் இஸ்ரவேல் புத்திரர் தாங்களே பரிசுத்த ஸ்தலத்தில் சேருகிறதினால் இஸ்ரவேல் புத்திரரில் வாதையுண்டாகாதபடிக்கும் லேவியரை அவர்களிலிருந்து எடுத்து ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் தத்தமாக கொடுத்தேன் என்றார். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் யாவரும் கர்த்தர் லேவியரை குறித்து மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் லேவியருக்கு செய்தார்கள். லேவியர் சுத்திகரிக்கப்பட்டு தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். பின்பு ஆரோன் அவர்களை கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்டும் காணிக்கையாக நிறுத்தி அவர்களை சுத்திகரிக்க அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்தான். அதற்கு பின்பு லேவியர் ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் முன்பாக ஆசரிப்பு கூடாரத்தில் தங்கள் பணிவிடையை செய்யும்படி பிரவேசித்தார்கள். கர்த்தர் லேவியரை குறித்து மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவர்களுக்கு செய்தார்கள். லேவியருக்குரிய கட்டளை என்னவென்றால், 25 வயது முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள யாவரும் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்யும் சேனையிலே சேவிக்க வரவேண்டும். 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வேலை செய்யாமல் திருப்பணி சேனையை விட்டு ஆசரிப்பு கூடாரத்தின் காவலை காக்கிறதற்கு தங்கள் சகோதரரோடே கூட ஊழியம் செய்வதேயன்றி வேறொரு சேவகமும் செய்ய வேண்டியதில்லை. இப்படி லேவியர் செய்ய வேண்டிய வேலைகளை குறித்து திட்டம் பண்ண கடவாய் என்றார். அதிகாரம் 9. அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தர் சீனாய் வனாந்தரத்தில் மோசேயை நோக்கி, குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பஸ்காவை ஆசரிக்க கடவர்கள். இந்த மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமான வேலையாகிய குறித்த காலத்தில் அதை ஆசரிக்க கடவீர்கள். அதற்குரிய எல்லா கட்டளையின்படியேயும் முறைமைகளின்படியேயும் அதை ஆசரிக்க கடவீர்கள் என்றார். அப்படியே பஸ்காவை ஆசரிக்கும்படி மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டான். அதனால் 1ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமான வேளையில் சீனாய் வனாந்தரத்தில் பஸ்காவை ஆசரித்தார்கள். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்தார்கள். அந்நாளில் சிலர் மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டபடியினால் பஸ்காவை ஆசரிக்க தகாதவர்களாயிருந்தார்கள்.
அவர்கள் அந்நாளிலே மோசேக்கும் ஆரோனுக்கும் முன்பாக வந்து, நாங்கள் மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டவர்கள். குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரரோடே கூட கர்த்தருக்கு காணிக்கையை செலுத்தாதபடிக்கு நாங்கள் விலக்கப்பட்டிருக்க வேண்டியது என்ன என்றார்கள். மோசே அவர்களை நோக்கி, பொறுங்கள், கர்த்தர் உங்களை குறித்து கட்டளையிடுவது என்ன என்று கேட்பேன் என்றான். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஆகிலும் உங்கள் சந்ததியாரில் ஆகிலும் ஒருவன் பிரேதத்தினால் தீட்டுப்பட்டாலும் பிரயாணமாய் தூரம் போயிருந்தாலும் கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். அவர்கள் அதை 2ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமான வேளையில் ஆசரித்து அதை புளிப்பில்லாத அப்பங்களோடும் கசப்பான கீரைகளோடும் புசித்து விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் மீதியாக வைக்காமலும் அதில் ஒரு எலும்பையும் முறிக்காமலும் பஸ்காவினுடைய சகல முறைமைகளின்படியும் அதை ஆசரிக்க கடவர்கள். ஒருவன் சுத்தமுள்ளவனுமாய் பிரயாணம் போகாதவனுமாய் இருந்தும் பஸ்காவை ஆசரிக்காதே போனால் அந்த ஆத்துமா குறித்த காலத்தில் கர்த்தரின் பலியை செலுத்தாதபடியினால் தன் ஜனத்தாரில் இராமல் அறுப்புண்டு போவான். அந்த மனிதன் தன் பாவத்தை சுமப்பான். ஒரு பரதேசி உங்களிடத்திலே தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டுமானால் அவன் அதை பஸ்காவின் கட்டளைப்படியும் அதன் முறைமையின்படியும் ஆசரிக்க கடவன். பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே கட்டளை இருக்க வேண்டும் என்று சொல் என்றார். வாசஸ்தலம் ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளிலே மேகமானது சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்தை மூடிற்று. சாயங்காலமான போது வாசஸ்தலத்தின் மேல் அக்கினிமயமான ஒரு தோற்றம் உண்டாயிற்று. அது விடியற்காலம் மட்டும் இருந்தது. இப்படி நித்தமும் இருந்தது. பகலில் மேகமும் இரவில் அக்கினி தோற்றமும் அதை மூடிக்கொண்டிருந்தது. மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். மேகம் தங்குமிடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படுவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள். மேகம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் நாளெல்லாம் அவர்கள் பாளையத்தில் தங்கியிருப்பார்கள். மேகம் நெடுநாள் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படாமல் கர்த்தரின் காவலை காத்து கொண்டிருப்பார்கள். மேகம் சில நாள் மாத்திரம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்கி இருந்து கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணப்படுவார்கள். மேகம் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் இருந்து விடியற்காலத்தில் உயர எழும்பும் போது உடனே பிரயாணப்படுவார்கள். பகலிலாகிலும் இரவிலாகிலும் மேகம் எழும்பும் போது பிரயாணப்படுவார்கள். மேகமானது 2 நாளாவது 1 மாதமாவது 1 வருஷமாவது வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணாமல் பாளையம் இறங்கி இருப்பார்கள். அது உயர எழும்பும் போதோ பிரயாணப்படுவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணம் பண்ணுவார்கள். கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிடுகிறபடியே கர்த்தருடைய காவலை காத்து கொள்வார்கள். நாம் ஒவ்வொரு நாளும் படிக்கின்ற இந்த வேத வசனங்கள் இந்த பாவ உலகின் இருளில் இடறி விழாமல் நம் வாழ்க்கை பாதைக்கு வெளிச்சமாய் இருந்து நம்மை பாதுகாத்து நல்வழிப்படுத்தும். ஆகவே இந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்க்கைக்கும் வெளிச்சம் காட்டுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.